இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957. இந்தியன் காப்பிரைட் ஆக்ட்டுங்கிறது வந்துட்டு ஐபிஆரில் வந்து ஒரு போர்ஷன். ஐபிஆரில் வந்துட்டு மொத்தம் நிறைய லாஸ் இருக்குது. காப்பிரைட் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், ட்ரேட்மார்க் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்குது. இதில் ஒன்று தான் வந்து காப்பிரைட் ஆக்ட். இந்த காப்பிரைட் ஆக்ட் கீழே வந்துட்டு எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, ஒரிஜினல் ஆர்டிஸ்டிக், லிட்ரரி, மியூசிக்கல், ட்ராமாட்டிக், சவுண்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். இதெல்லாம் செக்ஷன் 13 ஆஃப் த இந்தியன் காப்பிரைட் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணும்போது அது யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்கக்கிட்ட ப்ரையராக பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்படி எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் ஓனரோட ரைட்ஸ் வந்து வைலேட் ஆகுது. இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் காப்பிரைட் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதன்படி வந்துட்டு அந்த ஒரிஜினல் ஓனரோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வயலேஷன். செக்ஷன் 63 ஆஃப் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் படி அது வந்து வயலேஷன். அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காப்பிரைட் ஆக்டை வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா 50,000 3 lakh வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டும் 6 months 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது வந்து ஃபேர் டீலிங். ஃபேர் டீலிங்னா என்னன்னா, ஒரு கிரிட்டிசிசம் பர்பஸ்க்காகவோ இல்லைனா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவோ ஏதாச்சும் ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபேர் டீலிங் கீழே வரும்.